வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்றைக்கி குஷன் கவர் தாங்க சொல்லித்தர போகிறேன். எல்லாரோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குஷன் நம்ம வாங்கி வச்சுருப்போம். பட் அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கவர் போடணும்னு ஆசைப்படுவோம். பட் மிஷின் இருக்கும், எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்ன மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறேன், எப்படி தைக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குஷன் கவருக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் காட்டன் எடுத்திருக்கேன். சிசர் எடுத்திருக்கேன் கட் பண்ணுறதுக்காக, மார்க் பண்ணுறதுக்காக இன்ச் டேப்பு, மார்க்கிங் சாக்கு. மெஷர்மெண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு குஷன் சைஸு 16 இன்ச்சஸ்க்கு. இந்த ஃபோல்டு இதை பாருங்க, இங்கே ஃபோல்டு இருக்குது. இந்த ஃபோல்டோட என்ன இருக்கோ வித்து நான் அது என்னங்கிறது சொல்லிடுறேன். 17 இன்ச்சஸ் இருக்குது ஃபோல்டில். இதை அப்படியே நான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். இன்னொரு தடவை மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இது ஸ்டாண்டர்டைஸ்டு. 16க்கு ஃபோல்டில் 17 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 16 வித்து லென்த்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் வித்து ஃபோல்டு. இதை அப்படியே ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோல்டு வைஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த பார்ட்டை மட்டும் சிங்கிள் ஃபோல்டில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் லென்த்தும் அப்படியே எடுத்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக இது கரையோடு தான் வரும். சிங்கிள் ஃபோல்டில் இந்த கரையை மட்டும் கவர் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு 5 இன்ச்சஸ்க்கு இப்படி மடிச்சிடுங்க முதல்ல. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இங்கே 15 இன்ச்சஸ்க்கு வரா மாதிரி பேலன்ஸ் இருக்கிறத பூரா இதுக்கு கீழே வரா மாதிரி இப்படி மடிச்சிடுங்க. ஓகேங்களா? அதாவது டோட்டலாகவே வந்து பில்லோவோட சைஸ் வந்து 15 இன்ச்சஸ் தான். அந்த 15 இன்ச்சஸ் தான் இருக்கணும். அதுக்கு இருக்கிற எக்ஸஸ்லாம் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வரா மாதிரி, பெரிய பிட்டு வந்து கீழே வரா மாதிரியே, சின்ன பிட்டு இப்படி மேலே வரா மாதிரியே வைக்கணும். அப்போ தான் பில்லோ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் வந்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து ப்ரோக்கெட் மெட்டீரியல்ஸ்லாம் கூட ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் காட்டனுங்கிறதால வெறும் இந்த ஸ்டிச் மட்டும் போடுறேன். ஈவன் பண்ணிவிட்டு இந்த இடம் 5 இன்ச்சஸ்ஸு, பேக் சைடில் வந்து 15 இன்ச்சஸ் இருக்கணும். எக்ஸஸ் இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி உள்ளே வரா மாதிரி மடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ரெகுலர் குஷன் கவர் சைஸு. இது இல்லாமல் நம்ம பெரிய பில்லோஸ்லாம் இருக்குல்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பில்லோ கவருக்கெலாம் கூட இதே மாதிரியே நம்ம மெத்தடில் மெஷர்மெண்ட் மட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணலாம். அவ்வளோதான், டேர்ன் பண்ணிடுறேன். ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே டேர்ன் பண்ணிவிட்டு பில்லோவை வச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.